குடுவை மனிதன். ஒரு சோம்பேறி இருந்தான். அவன் பேரு தனாகா. அறுவடை காலம். அறுவடைக்கு அதிகமான ஆட்கள் தேவைப்பட்டது. ஊர் ஊரா போய் தேடினாங்க. தனாகா மட்டும் வேலைக்கு போகவில்லை. மரத்தடியில தூங்கின்னு இருந்தான். வழக்கம் போல ஒரு நாள் தனாகா ஊர் சுற்றி கொண்டு இருந்தான். தெரு ஓரமா ஒரு மண் கூடவே கிடந்தது. என்ன இது? தானாக அதை எடுத்து பார்த்தான். அதற்குள் ஒரு குட்டி மனிதன் வெளியேற்றி பார்த்தான். கட்ட விரல் அளவுதான் இருந்தான். ஏய், என்ன இது? இவ்வளவு குட்டியாக ஒரு மனிதனா? உன்னை வச்சு விளையாடலாமா? ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். சரி வா. மண் குடுவை எடுத்துக்கொண்டான். வீட்டுக்கு போனான். குடுவையிலிருந்து வெளியே எடுத்தான். கொஞ்ச நேரம் பேசினான். சுவராஜ்யம் சீக்கிரமே போய்விட்டது. என்ன இருந்தாலும் அவன் ஒரு சோம்பேறி தானே. இப்ப எனக்கு தூக்கம் வருது. நீ குடுவைக்குள்ளே கிட. மரத்தடிக்கு போனா தூங்கி விட்டான். மாலை வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்குள்ள தனாகா அளவுக்கு வளர்ந்த ஒரு மனிதன் நின்றான். ஏய், நீ யாரு? எப்படி வீட்டுக்குள்ள வந்த? என்னை தெரியவில்லையா என்றான் குடுவை மனிதன். ஓ, நீ குடுவை மனிதன் தானே. எப்படி பெருசாக்கிட்ட? நான் இதை விட வேகமாக வளருவேன். நீ உன் வேலையை பாரு. தனாகாவை விரட்டினான். தனாகா சாப்பிட உட்கார்ந்தான். சாப்பாட்டை அவன் பிடுங்கி கொண்டான். தனாகாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பசியோடு இருந்தான். அது மட்டுமல்ல, தனாகாவின் படுக்கையில குடுவை மனிதன் படுத்து கொண்டான். தனாகா தரையில் படுத்தான். கொஞ்ச நாள் ஆனது. குடுவை மனிதன் தனாகை விட பெரியதாக வளர்ந்தான். சாப்பிட வீட்டில் ஒன்றுமே இல்லை. வெளியில போய் சாப்பாடு கொண்டு வா. தனாகாவை விரட்டினான். பகல் முழுக்க தனாகா வெளியில் சுற்றினான். இரவு தூங்க வீட்டுக்கு போனான். குடுவை மனிதன் மிக பெரியதாக மாறியிருந்தான். வளர்ந்து வீட்டையே அடைத்து கொண்டிருந்தான். யாராவது வாங்க, இவன் என் வீட்டை பிடிச்சுக்கிட்டான், தனாகா கத்தினான். ஆனால் குடுவை மனிதனை வெளியேற்ற யாரும் வரவில்லை. நடுங்கும் குளிரில் ராத்திரி முழுக்க தனாகா வெளியிலே இருந்தான். ஐயோ, எனக்கு பசிக்குது, தூக்கமும் வரவில்லை, ஏதாவது வேலை செய்துதான் சாப்பிடணும், தனாகா யோசித்தான். அடுத்த நாள் மரத்தடிக்கு போனான். எப்படி சாப்பாடு தேடுவது யோசித்தான். ஒரு ஆள் வந்தார். அந்த மாட்டு வண்டியில இருந்து பொருட்களை இருக்க வேண்டும், உனக்கு காசு தருகிறேன் என்றார். எனக்கு சாப்பாடு தருவீங்களா என்றான் தனாகா. சரி என்றார். தனாகா மூட்டைகளை இறக்கினான். சாப்பாடு வாங்கி கொடுத்தார். அப்பா, இது அமிர்தமா இருக்கு. எச்சில் வழியே சாப்பிட்டான் தனாகா. மாலை வீட்டுக்கு போனான். அந்த குடும்ப மனிதன் பாதி அளவாக மாறியிருந்தான். அந்த தனாகா வீட்டில் நிம்மதியாக தூங்கினான். அடுத்த நாள் வேலை கொடுத்த அதே ஆள் வந்தான். தனாகாவை பார்த்தான். கடைக்கு பொருள் எடுத்து போக வேண்டும், வருகிறாயா என்றான். நேற்று மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுங்க, வருகிறேன், தனாகா சொன்னான். வேலை செய்தான், சாப்பிட்டான், ருச்சியாக இருந்தது. அன்று மாலை வீட்டுக்கு போனான். குடுவை மனிதன் பாதியாக சுருங்கி போயிருந்தான். நீ பகல் முழுக்க வேலை செய்தாய் என நினைக்கிறேன் என்றான் குடுவை மனிதன். ஆமா, அதுக்கு நீ சுருங்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? தனாகா கேட்டான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, குடும்ப மனிதன் சொன்னான். குடும்ப மனிதன் சொன்னதில் தனாவுக்கு ஒன்று புரிந்தது. அடுத்த நாளும் வேலைக்கு போனான். மாலை வீடு திரும்பினான். குடும்ப மனிதன் கட்ட விரல் அளவு சுருங்கி இருந்தான். இவன் சுருங்குறதுக்கும் நம்ம வேலை செய்யறதுக்கும் எதோ தொடர்பு இருக்கு, தனாகா முடிவு செய்தான். குடும்ப மனிதனிடம் கேட்டான். ஆமா, அதுல சந்தேகமே இல்லை. நீ சோம்பேறியாக இருந்தால்தான் நான் வளருவேன், நீ வேலை செய்தால் நான் சுருங்குவேன். சரி, இப்ப எனக்கு ஒரு உதவி செய். நீ கண்டெடுத்த குருவியில் என்னை வை. எந்த இடத்தில் என்னை பார்த்தாயோ அங்கேயே வைத்து விடு. இனிமே இந்த வீட்டில் எனக்கு வேலை இல்லை என்றான் குடுவை மனிதன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். குட்டி மனிதனை தூக்கி குடுவையில் போட்டான். குடுவையை எடுத்து போய் அதே இடத்தில் வைத்து விட்டான். கடைசியாக தனாகாவின் சோம்பேறித்தனம் காணாமல் போனது. அந்த குடுவை மனிதன் பெயரை சொல்லவே இல்லையே. அவன் பெயர் என்ன உங்களுக்கு தெரியுமா? சோம்பேறித்தனமாக இருக்குமோ?